எத்தனை ஏற்ற இறக்கங்கள், எத்தனை விமர்சனங்கள். எப்போதும் முகம் சுளித்திடாத, கோபத்தை பெரும்பாலும் காட்டாத, பதற்றமான சூழலையும் நிதானமாக கையாள்கிற, மைதானத்தில் இருக்கும் கடைநிலை ஊழியர்களிடமும் ஒரே மாதிரி நடந்து கொள்கிற பண்புகளால் கிடைத்தது. முக்கியமாக வழக்கத்திற்கு மாறாக அவுட் ஆஃப் தி பாக்ஸ் சிந்திக்கும் திறனாலும், அதனால் இந்திய அணிக்கு கிடைத்த பலன்களாலும் கிடைத்தது. இவை அனைத்தும் தான் எத்தனை சிறந்த வீரர்கள் வந்தாலும் நம்மை தோனியை தேடச் சொல்கிறது மனம். எதற்காக இத்தனை விளக்கம் என யோசிக்கிறீர்கள் என்றால் அதற்கான காரணமும் இல்லாமல் இல்லை. எதிரணியின் பந்துவீச்சை அடித்து நொறுக்கும் அதிரடி பேட்ஸ்மேன், சாமர்த்தியமான விக்கெட் கீப்பர் தோனி கேப்டன் கூல் ஆவதற்கான அச்சாணியாக அமைந்த நாள் என்று. ஆம், தோனி முதலாக கேப்டனாக இந்திய அணியை வழிநடத்தி வெற்றியை தேடி தந்த நாள் 2007 செப்டம்பர் 14. T20 உலகக்கோப்பையில் இந்திய அணியின் கேப்டனாக MS தோனி தனது முதல் ஆட்டத்தை ஆடிய நாள். முதல் போட்டியே பாகிஸ்தானுடன். இங்கிருக்கும் அரசியல் சூழலால் பாகிஸ்தானுடன் நடக்கும் கிரிக்கெட் போட்டிக்கு எத்தனை எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான். இதில் கேப்டனாக பொறுப்பேற்று முதல் போட்டியே பாகிஸ்தானுடன் என்றால் இருக்கும் பதற்றத்திற்கு சொல்லவா வேண்டும். அந்த போட்டியில் நடந்தது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று.